லாஸ்ட் மந்த் இன்கம் பார்த்தீங்கன்னா 69,506 ரூபாய். ஸோ லாஸ்ட் ஒரு 3 மந்த்தாக நான் வந்து ஆவரேஜாக 50,000 இன்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நான் திருச்சியை விட்டு கூட நான் தாண்டினதில்லை. என்னோட அப்படியே யுவராஜ் சார் மூலியமா கேரளா ட்ரிப் வந்து நான் போயிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெஸ்டீஜ் மூலியமா நான் தாய்லாந்து ட்ரிப் போயிருந்தேன். ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் ட்ரிப்பு கனவுல கூட நான் நினச்சதில்லை. இந்த மாதிரி கப்பலில் போகணும் பல நாள் ஆசை. க்ரூஸ் ட்ரிப் ஏறி 3-4 நாட்கள் வந்து அந்த லக்ஸுரியில் லைஃப் ஸ்டைல் வந்து வாழ்ந்துட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கிட்டத்தட்ட எனக்கு வந்து 1,67,000 ரூபாய் கார்பன் மட்டும் எனக்கு இருக்குது. ஸோ அடுத்த ட்ரிப் நான் போகிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டாக ஒரு 50,000 எனக்கு இருக்குது. இது எல்லாமே எனக்கு வெஸ்டீஜ் மூலியமா கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட நான் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு பக்கம் நான் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து நான் ஒரு ஹவுஸ் கட்டலாம் பிளானிங் பண்ணிருக்குது. இது எல்லாத்துக்குமே முழுக்க காரணம் வெஸ்டீஜ். முக்கியமாக லாஸ்ட் டைம் ஒன்று மட்டும் நான் காலேஜ் வந்து ட்ராப் அவுட் பல ரீசனால என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அடுத்த லைஃப்பில் இன்கம் போக முடியுமான்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன்னா யோசிச்சு பாருங்க. ஒரு ட்ராப் அவுட் ஆனால் எனக்கு 24 ஏஜ் ஆகுது. என்னால் முடியுன்றப்ப எல்லாராலையும் முடியும். தேங்க்யூ சார்.